இன்றைய புனிதர் மறைசாட்சி செசிலியா. பிறப்பு 200ஆம் நூற்றாண்டு ரோம் நகரில் இத்தாலியில் பிறந்தார். இவர் நவம்பர் 22, 230ஆம் நூற்றாண்டு ரோமில் இறந்தார். இசைக்கருவி தயாரிப்பவர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்களுக்கு பாதுகாவலாக விளங்குகிறார். இவர் ஓர் ரோமன் கத்தோலிக்க உயர்தர குடும்பத்தில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்பியவர். இவர் தனது மனதுக்குள் இறைவனுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு இயேசுவை தன் கணவராக நினைத்து வாழ்ந்தார். ஆனால் இவரின் பெற்றோர் செசிலியாவை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்தினர். இவர் திருமணம் செய்யும் நாள் வந்தது. இவரின் பெற்றோர் இவருக்கு திருமண உடையை அணிவித்த போது இதயம் வலித்தவராய் தன்னை முழுவதும் தன் மணவாளன் இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபித்தார். செசிலியா தன் கணவரின் உதவியுடன் கடவுளின் அன்பை சுவைத்து வாழ்ந்தார். ஏழைகளின் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் சமமாக அன்பு செய்து வந்தார். இறைவனை இரவும் பகலும் பாடல்களால் போற்றி புகழ்ந்தார். இவரின் பக்தியை கண்ட எதிரிகள் கொதிக்கும் சூடான நீரில் இவரை மூழ்கடித்து அக்கொடியவர்களின் ஆசை தீர அணு அணுவாக கொன்றனர். கொதிக்கும் சூடான நீரில் இவர் 3 நாள் தீக்காயமும் இல்லாமல் உயிருடனே இருந்தார். ஜெபம். ஆண்டவராகிய கடவுளே, புனித செசிலியாவின் திருநாளை சிறப்பிக்கும் இவ்வினிய வேளையில் உம்மை நோக்கி எழும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். இப்புனிதரின் வேண்டுதலால் எங்கள் மீது இறங்கி நாங்கள் கேட்கும் வரங்களை தந்தருளும். ஆமென்.